இப்போ கும்பகோணத்தை சுத்தியே வந்துட்டு இருக்கேன். கும்பகோணத்துக்கு போக வேண்டாமா? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருக்குடந்தை என்று பெயர். இன்னைக்கும் நீங்க பஸ்ல எல்லாம் போனீங்கன்னா குடந்தை குடந்தை என்றுதான் இருக்கும். கும்பகோணம் என்கின்ற குடந்தை. அடியனுடைய பூர்வீகம்லாம் கும்பகோணம் தான். அதனால கும்பகோணத்துக்காரா கும்பகோணம்னு சொல்ல மாட்டா, கும்மோணம்னு தான் சொல்லுவா. அதனால அந்த கும்பகோணம் எம்பெருமான், ஆச்சரியமான எம்பெருமான், ஆறாவமுதன் என்று பெயர். இந்த பெயர் சட்டுன்னு யாருக்கும் வரவே வராது. அரவமுது, அரவாமுது, என்னென்னவோ அந்த பேரை எப்படியெல்லாம் கொலை பண்ணி அதை நின்னுக்கோரி மாதிரி வெட்டலாமோ விட்டுடுவா. அதனால ஆறாவமுது, அமுதுன்னு சொன்னாலே இன்பம் தரக்கூடிய எம்பெருமான், அவனே ஒரு இன்பம். There needs to be no sweet offered to him. He is the sweet. அவனே அமுது. ஆனா எந்த வசத்தியான ஸ்வீட்டா எடுத்துங்க. இப்ப நீங்க ஆந்திர பக்கம் போனேன்னா பூத்தரைக்குழு, பந்தர்லாடு, என்னென்னவோ பேர் இருக்கு. நம்ம பக்கம் அதிரசம், அது இது, அம்பலப்புழ பாயசம், எது நீங்க சாப்பிடுங்க. ஒரு விள்ளல் சாப்பிட்டுட்டேன்னா நல்லா இருக்கும். கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட்டா திகட்டி போயிடும். ஆனால் இந்த பெருமாளை எவ்வளவு தடவை சேவிச்சாலும் திகட்டாத அமுது, ஆறாவமுதன் என்று பெயர். உற்சவர் திருமேனிக்கு பகவானுக்கு ஷார்ங்க பாணி. அது கொஞ்சம் மறுவி நம்ம என்ன பண்ணிடுறோம், சாரங்க பாணிங்கிறோம். அது கொஞ்சம் தப்பு. சம்ஸ்கிருதத்தில் சாரங்கன்னா அது ஒரு மான். இப்போ பிருந்தாவன சாரங்கன்னு சொன்னால் பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மான் சாரங்கன்னா. அதனால சாரங்க பக்ஷின்னு ஒன்று இருக்கு. ஷார்ங்க, அந்த ரிங்கவை அழுத்திடணும். அப்ப ஷார்ங்க பாணி, ஷார்ங்க ஷார்ங்க. நீங்க அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ரங்கா ரங்கா ரங்கான்னு போட்டிருப்பா. இங்க வெளியில சாரங்கா சாரங்கா சாரங்கான்னு போட்டிருப்பா. ரொம்ப ஒசத்தியான எம்பெருமான். இந்த பெருமாளுடைய கோவிலுக்கும் வடிவழகுக்கும் சமமே கிடையாது. அதனால பெருமாளுக்கு ஷார்ங்க பாணி, ஆறாவமுதன். தாயாருக்கு கோமளவல்லி தாயார் என்று பெயர். ரொம்ப அழகான ஸ்லோகம். சகல புவன மாதா சாகராதீஷ ஜாதா பிரணமதவன காமா பாஸ்கர க்ஷேத்ர தாமா ஷகலித பயமூல ஷார்ங்க தன்வானுகூல பிரவிமல முகபிம்பா பாத்துமாம் கோமலாம்பா. கோமலாம்பான்னு பேர் தாயாருக்கு. ரொம்ப அழகு. அடியேனுடைய மாதாமகர் நன்னிலம்ங்கிற கிராமத்துல வேலை பார்த்தார். அப்போ வேலை பார்த்துட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கும்போணத்துக்கு வந்துருவார் தாயாரை சேவிக்கிறதுக்கு. அவரோட ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 6 பொண்ணு. அந்த பேங்க்ல வேலை பார்த்தவர், எங்க தாத்தாவோட வேலை பார்த்தவருக்கு 6 பொண்ணு. அவரும் ஒருவர் வாசல்ல இறங்கினோடனே ஓடுவராம். ஓடினோடனே எங்க தாத்தா கேட்பார், எதுக்கு ஓடுறீர்? இல்லை முதல் பொண்ணை பார்க்கறதுக்கு அப்படின்றான். ஏன்னா நிறைய பேருக்கு கோமலாம்பா என்கின்ற கோமளவல்லி தாயார் தாய்க்கு சமம். ரொம்ப ஆச்சரியமா இருப்போம். கோமலாம்பா தாயார், கோமளவல்லி தாயார். அதை எடுக்கிறார் ஆச்சாரியன். அடுத்தது இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சூரியன் ரொம்ப அகங்காரத்தோடு ஜாஜ்வல்யமாக இருக்க பெருமாளவுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக அவரே 1000 சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒளிக்கற்றையோடு தோன்றினார். ஸ்புரத் சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தின்னு சொல்றோம். ஸ்புரத் சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி. பாஸ்கர கோட்டி, சூரியன் கோட்டி ஒன்று சேர்ந்து உருவானது போல் இருக்குமாம் சுதர்ஷன சக்கரம். அதனால அந்த ஊர்ல சக்கரத்துக்குன்னு ஒரு கோவில் உண்டு. சக்கரபாணின்னு பேரு பெருமாளுக்கு. சக்கரபாணி அல்லையேன்னு ஆழ்வாரே பல்லாண்டு பாடியிருக்கார். தாயாருக்கு விஜயவல்லி தாயார். ஏன் சக்கரம் வந்ததுனாலே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோர் பூதிர். அந்த இடத்துல விஜயம் உண்டு. சக்கரத்தாழ்வார் இருந்தா விஜயவல்லி தாயார் இருந்தே இருப்போம். இந்த கும்பகோண கோவில்களுக்கெல்லாம் போனேன்னா ஒரு விசேஷம் பாருங்க. உத்தராயண காலத்துல ஒரு துவாரம், தட்சிணாயன காலத்துல ஒரு துவாரம் இருக்கும். இப்போ நீங்க ஆறாவமுதனையும் அப்படிதான் சேவிக்கணும், இவரையும் அப்படிதான் சேவிக்கணும். அது போற வர வழி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த ஆறாவமுதனுக்கு இன்னொரு பெருமை உண்டு. இது பாஸ்கர க்ஷேத்திரம் சொன்னேன் இல்லையா? பாஸ்கரனை ஜெயித்ததால் பாஸ்கர க்ஷேத்திரம். இன்னைக்கும் வெயில் கொளுத்தி எடுக்கும் கும்போணத்துல. அது பாஸ்கர க்ஷேத்திரம் தான், கவலைப்படுறதுக்கே இல்லை. ஆனா இன்னொன்னு, இந்த பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தை நீங்க போய் சேவிக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த கர்ப்பகிரகம். தாயாரை பத்தி ஸ்ரீ சுக்தத்தை சொல்றோம். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினி. தாயார் ரதத்தில் அமர்ந்திருப்பலாம், முன்னாடி குதிரையாம், ஆனையின் பிளரலாம். அதோட மகாலட்சுமி தாயார் வருவோம். இங்க மகாலட்சுமியோடு கூடிய ஆறாவமுதன், முன்னாடி அஸ்வங்கள், துவாரபாலகர்கள், பெரிய பெரிய சக்கரம். அவ்வளவு அழகா இருக்கும். இந்த கர்ப்ப கிரகத்தையே நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளவு அழகான பெருமாள். இன்னொன்னு, இந்த பெருமாள் புஜங்க சயனமோ வீர சயனமோ இல்லை, உத்தான சயனம்னு பேர். உத்தான சயனம்னா என்னன்னா அதுக்கு ஒரு சரித்திரம். திருமழிசை பிரான் எழுதியிருந்தார்.
இது வரைக்கும் திருமிழிசை ஆழ்வார்னு வச்சுங்க. அப்புறம் பிரான மாறுவர். திருமிழிசை ஆழ்வார் ஏழிருந்தார்னா எழுந்தருளி இருந்தார். எழுந்தருளி இருந்தார்னா வந்தார். இது எவ்வளவு செலுப்பு இல்லை? அதை வந்தார் திருமிழிசை ஆழ்வார். வந்த உடனே பெருமாளை சேவிச்சார். சேவிக்கணும்னு ஆசை. உள்ளுக்குள்ள வரும்போதே அங்க பட்டர் சுவாமி சொல்லிட்டாராம், சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க, தர போட்டுருவான்னு. ஆழ்வார் பாடிண்டே போறார். நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்கஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ திரண்டு காவிரி. நீ அன்னைக்கு ராமரா நடந்ததுனால கால் வலிச்சு ஓலி நீ போட்டுக்காம கீழப்படுத்தினுட்டியா? இப்படிலாம் ஏதோ கேள்வி கேட்டுட்டே போறார். அப்ப என்ன எடுத்து சட்டுன்னு போட போறா. அப்ப திருமிழிசை ஆழ்வார் கோபம் வந்தது. ஏன்னா திருமிழிசை ஆழ்வாரே சக்கரத்தாழ்வாருடைய அம்சம், ஞாபகம் வச்சுங்க. அவருக்கு கோபம் வந்து விட்டது. நான் வந்திருக்கேன், எனக்கு நீ சேவை கொடுக்க மாட்டியா? கிடந்தவாறு எழுந்துக்கோ. பெருமாள் பயந்துட்டார். இவர் வந்தோன்னு ஐயோ திருமிழிசை பிரான் வரான்னு எழுந்துட்டார். எழுந்துக்கிற சமயத்துல ஆழ்வார் யோசிச்சாரா, நமக்காக எழுந்துக்கிறே பெருமாள், ஐயோ நமக்காக எழுந்துக்கூடாது, எப்படி இருக்கியோ அப்படியே இரு. ஆழ்வாருக்கு என்ன எண்ணம்னா, பெருமாள் இன்னும் எழுந்துக்கல, படுத்துன்னு இருக்க, நமக்காக எழுந்துக்க போறாருன்னு இவருக்கு தெரியல. இவர் சொல்றதுக்குள்ள பெருமாள் பாதி எழுந்துனுட்டார். அப்படியே இருந்துட்டாரா? இந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவா ஃப்ரீஸ்ன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவா. எந்த போஸ்ட்ல இருக்கிற ஃப்ரீஸ், பெருமாள் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டார். பாவம் படுத்துக்கவும் இல்லை. அவர் இந்த L3 L4 என்னாச்சுன்னே தெரியல பெருமாளுக்கு. அங்க உத்தான சயனம்னு பேர். படுத்துட்டு இருக்கவும் இருக்க மாட்டார், உட்கார்ந்துட்டு இருக்கவும் இருக்க மாட்டார். அரையும் குறையுமா இந்த 45 டிகிரிஸ்ல இருப்பார் பெருமாள். உத்தான சயனம்னு பேரு. ஸ்ரீதேவி பூதேவி பெரிய கர்ப்பகிரகம். அதுவும் இந்த கும்பகோண கஷேத்திரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போறேன்னா கர்ப்பகிரகத்திலேயே ஆலிலை கிருஷ்ணர்னு இருப்பார். ஒருவேளை குழந்தை வேண்டும் என்கின்ற இச்சை அபிலாஷையோடு இருக்கக்கூடிய தம்பதி பிரார்த்தித்தால் அந்த பெருமாளை கையில கொடுத்து நம்ம ஒரு 2 ஸ்லோகம் பாடலாம். பாட தெரியாதவா அப்படியே கொடுத்துடலாம், ரொம்ப அவர் கஷ்டப்படுத்தக்கூடாது, விட்டுணும் அதை. அதனால இது இப்போ சார்ங்கபாணி கோமலாம்பா கோமலவல்லி தாயார், சக்கரபாணி விஜயவல்லி தாயார். ஆச்சா, இன்னொரு கோவில் இன்னும் 2 சொல்லணும். கும்பகோணம் அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. ஏன்னா ஒரே ஒரு க்ஷேத்திரத்துல 4 கோவில்கள். சார்ங்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி. இந்த ராமருக்கு நிக வேற யாரும் கிடையாதுன்னு அடியனுடைய அபிப்பிராயம். என்னவா இருப்பார் தெரியுமோ? என்ன அண்டராமர், ஒரு காலை நீட்டிண்டு ஒரு காலை மடித்து கொண்டு, இன்னொரு பக்கம் சீதாதேவி, அந்த பக்கம் பரதன் பெரிய கொடை பிடிச்சுட்டு இருப்பார், லக்ஷ்மண சத்ருக்னால் சாமரம் வீசின்னு இருப்பா, கீழே ஹனுமான் வீணையும் கையுமாய் சுந்தரகாண்டத்தை ஓதின்னு இருப்பார். அதாவது பட்டாபிஷேகம் அயோத்தியால எப்படி நடந்திருக்கும் நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் நமக்கு ராமம் ரத்னமயே பீட்டே சசீதம் சன்னிவேஷயத்து வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலீரத காஷ்யபகான்னு நமக்கு வெறும்னு we have reference of only வால்மீகி. அவர் ஒன்றும் ஃபோட்டோலாம் கொடுக்கல. எப்படி நடந்திருக்கணும்னு if you want to see an illustration that can get as close as how it happened, கும்பகோணம் ராமசுவாமி கோவில் தான். என்ன அழகான பெருமாள் தெரியுமோ? அந்த பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். I've told this in many of my lectures, please don't take me wrongly. There is no harm in visiting other countries. ஏன்னா எல்லா நாடுகள்லையும் வசதியான இடம் இருக்கு, but not at the cost of not visiting your own temples. நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய கோவில், ஆனால் இதுக்கே போனோம் மற்றதெல்லாம் மட்டம், அதுவும் அது தட் இஸ் அ வெரி நெகட்டிவ் அப்ரோச். அவன் என்ன ரொம்ப வசதியாக கட்டிவிட்டானா அப்படி கேட்கக்கூடாது. அதுலேயும் கோத்திக் ஆர்கிடெக்சர், யூரோப்லாம் போனால் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம், ஈஜிப்ட்லாம் போனேன்னா அவள் எவ்வளோ அந்த காலத்தில் பிரமிட்லாம் கட்டிக்கா, எல்லாம் நல்லா இருக்கு. Appreciate that, learn from that, but not at the cost of demeaning or not going to your own temples. வாசல் எவ்வளவு அழுக்கு இருக்கு தெரியுமா? உமக்கு அந்த அழுக்கு தெரியுது, எனக்கு வெளியில உள்ள இருக்கக்கூடிய ராமசுவாமி மட்டும்தான் தெரியுறார். அதனால அப்பேற்பட்ட கோவில் ராமசுவாமி கோவில். 3 சொன்னேன்னா 4வது கோவில் இது பொதுவா யாரும் மாட்டா. ஆதிவராகர்னு பேரு, ரொம்ப பிரசித்தமான எம்பெருமான். கும்பகோணத்துக்குள்ள இருக்கார் ஆதிவராகர். இந்த 3 பேரும் வரத்துக்கு முன்னாடி வந்த எம்பெருமான் ஆதிவராகர். அப்ப ஆதிவராகர், ராமசுவாமி, ஷார்ங்கபாணி, சக்கரபாணி, இது 4த்தையும் சேவிச்சா ஒரு திவ்ய தேசம் திருக்குடந்தை என்கின்ற கும்பகோணம். சரி, இப்போ இன்னும் கும்பகோணத்தையும் என்ன நகர்ல இந்த பெருமாளை நீங்க பிரதட்சிணமா வர சமயத்துல பாதாள ஸ்ரீனிவாசர்னு ஒரு சன்னதி இருக்கும். நீங்க 15 படி கீழே இறங்கி போய் ஸ்ரீனிவாசரை சேவிக்கணும். என்ன சுவாமி பாதாள ஸ்ரீனிவாசர்னா? அதுக்கு ஒரு அழகான சரித்திரம். என்னன்னா, பிருகு மகரிஷி பெருமாள் முதுக மார்பை உதைச்சு மகாலட்சுமி கோச்சுண்டு அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்தல புராணம் கேட்போம். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? கடைசியா ஸ்ரீனிவாசராக இருந்து ஆகாஷராஜனுடைய புத்திரியான பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டார். பத்மாவதியை கல்யாணம் பண்ணிட்டார்னு தெரிஞ்சு கரவீரபுரம் என்கின்ற கோலாப்பூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு கோவம் வந்துட்டான். சரி, நான் கொஞ்ச நாள் பேசல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா கோச்சின்னு வந்தாளாம். ஐயோ, மகாலட்சுமி கோச்சின்னு வராளே, எங்கேயாவது நம்ம ஒளிஞ்சுக்கணுமேனு 10 படி கீழே போய் பெருமாள் ஒளிஞ்சின்ற இடம் தான் பாதாள ஸ்ரீனிவாசர். நீங்க அப்படியே பிரதட்சிணமா வரையறத கவனிக்கவே மாட்டேள். அங்க ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், அது வழியா கீழே போனேன்னா பாதாள ஸ்ரீனிவாசர் சன்னதி இருக்கும் இந்த கும்பகோணம் எம்பெருமான் சன்னதியில.
இன்னொன்னு, இந்த பெருமாளுக்கு கோபுரம் கட்டினவர் ரொம்ப பரமபக்தராக இருந்தார். அவருக்கு பெருமாள் வருஷா வருஷம் அவர் ஸ்ராத்தம் பண்ணி வைப்பார். பெருமாள் போய் ஸ்ராத்தம் பண்ணி வைப்பார். ரொம்ப வசத்தியான க்ஷேத்திரம். இன்னொரு சரித்திரம் சொல்றேன். என்னன்னா, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இவ்வளவு கொண்டாடுறோம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி நாதமுனிகள்னு ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவர் வீரநாராயணபுரத்துக்கிட்ட இருந்தார். ரங்கநாத முனிங்கிறது பேர், நாதமுனின்னாச்சு. அவர் இந்த பெருமாளை சேவிக்கலாம்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சொன்ன, ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே என்ற பாசுரத்தை சேவிக்கும் போது 1000 இவை 10ன்னு ஒரு வரி வந்தது. 10 பாடலை கேட்கறதுக்கே அவ்வளவு ருச்சிகரமாக இருந்தது. நாதமுனிகள் கேட்டார், 10 பாட்டே இவ்வளவு நன்னா இருக்கே, 990 பாட்டு எங்க இருக்குன்னார். அவா சொல்லிட்டா, எங்களுக்கு இந்த பாட்டு தான் தெரியும், பாக்கி எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா நீங்க பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் தொலைஞ்சதெல்லாம் மீட்க வேண்டும் என்றால் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகர் செல்ல வேண்டும். நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு, அது இல்லை. நான் சொல்றது திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி செல்ல வேண்டும். இவர் அங்க போனார். அங்க போய் 12,000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்தை, மதுரகவி ஆழ்வார் பாடிய பிரபந்தத்தை சொன்னவுடன் யோக தசையில் நம்மாழ்வார் தோன்றி, அப்பா எனக்கு முன்னும் பின்னும் பல ஆழ்வார்கள் இருந்தா, நான் மட்டும் ஆழ்வார் கிடையாது, எனக்கு முன்னாடியும் பல பேர் இருந்தா பின்னாடியும் பல பேர் இருந்தா, பல பாடல்கள் பாடியிருக்கா, நீ கேட்கறது 1000, நான் உனக்கு 4000 கொடுத்தேன்னு 4000 நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் யோக தசையில் கொடுத்த இடம் திருக்குறுகூர். அது வழிவகுத்து கொடுத்த எம்பெருமான் இந்த திருக்குடந்தை எம்பெருமான். கும்பகோணம் சாரங்கபாணி இல்லைன்னா 4000 இல்லை, கோஷ்டியில சண்டையே இல்லை, அவ்வளவுதான் பெரும். அதனால திருக்குடந்தையை பத்தி ஆழ்வார் எடுக்கிறார். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தான் கண்டேன் எம்மானே. உன்னை நான் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, எனக்கும் சொல்லிண்டே இருக்கலாம் போல இருக்கு. அடுத்த திவ்யதேசத்துக்கு போயிடலாம். என்னன்னா, இன்னும் விட்ட குறை தொட்ட குறை இருக்குமே. இந்த பெருமாள் ஒரு ரதத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பெருமாளுக்காக எக்ஸ்க்ளூசிவா திருமங்கை ஆழ்வார் ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். அப்பா பயமா இருக்கு. திருவெழுக்கூற்றிருக்கைன்னு பேர். 6 பிரபந்தம் திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திரு நெடுந்தாண்டகம், திரு குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை. இந்த தமிழை காப்போம், இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட அந்த ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 50-60 பேர் வந்துருவா பாருங்க. தமிழை காப்போம். இப்ப இதை சொல்லுங்க, திருவெழுக்கூற்றிருக்கை. அது சொல்லிட்டாருன்னா நான் 200 ரூபா கொடுக்குறேன், அவ்வளவுதானே. 200 ரூபா தானே கொடுக்கணும், நான் கொடுத்துட்றேங்கிறேன். நான் திருவெழுக்கூற்றிருக்கை வெறும் பிரபந்தத்து பேரே இது. நீங்க பிரபந்தத்துக்குள்ள போனேன்னா திருமங்கை ஆழ்வார் வாட்டி எடுத்துருவார் தமிழை வச்சு. அதுல எப்படி அந்த பிரபந்தம் வரும் தெரியும்? இதுக்கு ரதபந்தம்னு பேரு. ரதபந்தம்னா ஆழ்வார் 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 இந்த பந்தத்தில் எழுதியிருப்பார். அதையே நீங்க பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் மாதிரி மிரர் இமேஜ் எடுத்தேன்னா ரதம் விடும். இது தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜை வச்சு எழுதின ஒரு காவியம் திருவெழுக்கூற்றிருக்கை. இந்த பெருமாளுக்காகவே சமர்ப்பித்தார் திருக்குடந்தை.